ஹாய் காய்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படத்தோட பேர் த டாக்ஸிக் அவெஞ்சர். இந்த சிட்டியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராம்பவில். இது எங்கே இருக்குன்னா ஒரு நியூயார்க் பக்கத்தில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஹெல்த் கிளப் அதாவது ஜிம்மில் வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ மெல்வின் வேலை பார்ப்பான். என்ன வேலைன்னா க்ளீனிங் பர்பஸ்க்காக வேலை பார்ப்பான். இந்த ஜிம்மில் யாருக்குமே இவனை பிடிக்காது. முக்கியமாக இந்த 2 பேருக்கு வருவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெல்வினை பார்த்தாலே பிடிக்காது. மெல்வின் தான் நம்ம படத்தோட ஹீரோ, அவரோட பேர். இவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும், இவனை கொலை பண்ணணும், இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு அந்த ஹீரோ வில்லனுங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதில் இன்னொருத்தன் சொல்லுவான், நீ வந்து மெல்வினை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணனால உனக்கு தொப்பை விழுந்துருச்சுங்குவான். அது இவன் சொல்லுவான், இல்லை எனக்கு தொப்பெல்லாம் இல்லை, பார்த்துக்கோ நான் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கேன்னு சொல்லும்போது தான் அவனோட வயிற்றை பிடிச்சி பார்ப்பான். அதில் கொஞ்சோண்டு சதை எக்ஸ்ட்ரா இருக்கணும், ஃபேட் விழுந்துருச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டே வேகமாக ஒர்க் அவுட் பண்ணுவான். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளான் பண்ணுவான். அதாவது வில்லனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அங்கே மெல்வின் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எடுத்து விட்ருவான். ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, நைட் ஆனால் காரை எடுத்துகிட்டு போய் அந்த ரோட்டில் போகிறவங்கள கொடூரமாக கொல்லணும், அதான் இவங்களோட எய்ம். இவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம எவ்வளோ வேகமாக இடிக்கிறோமோ அது ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அவன் கூட இருக்கிற வில்லனோட லவ்வர் சொல்லுவா, நீ எவ்வளோ வேகமாக கார் ஏற்றுறியோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்டு கிடைக்கும். அப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் சைக்கிளில் போவான். இவனை நீ வந்து வேகமாக காரில் மோதி சாகடிச்சிட்டு உனக்கு நான் 28 பாயிண்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால் காரை திருப்பிட்டு வந்து அந்த பையன் மேலே எவ்வளோ வேகமாக ஏற்ற முடியுமோ அவ்வளோ வேகமாக ஏற்றி கொல்லுவான். ஃபஸ்ட்டு டைம் இடிச்சிருவான், அந்த பையன் கீழே விழுந்துருவான், லைட்டாக தான் அடிபட்டிருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் காரை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் தலையிலே ஏற்றி கொள்வான். இதெல்லாம் நம்ம இதில் சேனலில் காட்ட முடியாது. நீங்கள் படத்தில் பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்திருப்பாங்க இந்த சீன். அவன் இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லுவாள். திருப்பி காரை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவனை ஏற்றி கொடூரமாக கொள்வான். இவளுங்க 2 பேரும் என்ன பண்ணுவாளுங்கன்னா, அவன் செத்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு அதை ரசிப்பாளுங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம மெல்வின் மூஞ்சிலேயே வில்லனுங்க முடிச்சு அவனை கத்துவான். அப்போ தான் ஒரு ஐடியா சொல்லுவாள். அதாவது என்ன சொல்லுவான்னா, வில்லனோட கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவனை எப்படியாச்சும் நான் வர வச்சிட்றேன், அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் தனியாக கூப்பிட்டு வந்துடுறேன், அவனை வந்து நம்ம எல்லாம் டீஸ் பண்ணி அவனை வம்புழுக்கலாம், அவனை எல்லாத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்தலான்னு சொல்லும்போது ஒரு ஐடியா பண்ண இவ போய் என்ன பண்ணுவாள், மெல்வின்கிட்ட பேசி நைஸாக பேசி கூப்பிட்டு வருவாள். அந்த சமயம் பார்த்து தான் அந்த ஊரோட ரேடியோ ஆக்டிவ் கழிவுகளெல்லாம் ஒரு வண்டியில் கொண்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அவனு எங்கே வருவாங்கன்னா, நம்ம ஹீரோ வேலை பார்க்குற ஜிம்முக்கு கீழே வந்து நிப்பாட்டிடுவானுங்க. நம்ம வில்லனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒரு லேடி கெட்டை போட்டிருப்பா. அதை வந்து மெல்வினை முத்தம் கொடுக்குற மாதிரி சீன் பண்ண வச்சுருப்பா. அப்போ பார்த்திங்கன்னா மெல்வின் எல்லாத்துக்கு முன்னாடி அவமானம் ஆயிடுச்சு, எல்லோரும் நம்மளை டீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே வந்து என்ன பண்ணுவான், மாடியிலேருந்து கீழே குதிச்சிருவான். அவன் கரெக்டாக குதிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நகரத்தில் இருக்கிற ரேடியோ ஆக்டிவ்குள்ளாரையே வந்து விழுந்துருவான், தலை குப்புற விழுந்துருவான். அப்போ தான் பார்ப்பாங்க அவனுக்கு ரேடியோ ஆக்டிவ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்க உருமாற ஆரம்பிச்சிருவான். அதாவது எப்படின்னா தன்னோட உருவத்தையே மெல்ல மெல்லமாக மாறி கடைசியில் அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் அவெஞ்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேறு உருவத்துக்கு போயிடுவான். அதாவது ஸ்ட்ராங்காகவும் உயரமாகவும் போயிடுவான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் என்ன கெட்டது நடந்தாலும் முன்னாடியே அவனுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ரவுடி பசங்க ஒரு போலீஸ்காரனை கொடுமையாக தாக்கிட்டு இருக்கும்போது நம்ம டாக்ஸிக் அவெஞ்சர் அங்கே வந்துடுவார். எல்லாத்தையும் அடித்து விரட்டுவார். அந்த சண்டையெல்லாம் போட முடியாது, ஏன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். கை தனியாக பிப்பார், கால் தனியாக பிப்பார். அடுத்த நாள் காலையில் எல்லாரும் அந்த போலீஸ்காரங்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது ஒரு கொடூரமான உருவம் வந்து என்ன ஹெல்ப் பண்ணிச்சு, அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் அடித்து விரட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவார். நம்ம டாக்ஸிக் அவெஞ்சர் அந்த ஊர்லேயே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருவார். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்க மேயருக்கு பிடிக்கவே பிடிக்காது. மேயர்கிட்ட எல்லோரும் என்கொயரி கேட்பாங்க. மேயர் இந்த மாதிரி டாக்ஸிக் அவெஞ்சர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் மக்களுக்கு உதவுறதா எல்லாம் சொல்லவும் அந்த நியூஸை கேட்டுட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆவார். யார் இவன் புதுசாக வந்திருக்கான், என்னென்னமோ நல்லது பண்ணுறான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஃபுல்லாக அந்த டாக்ஸிக் அவெஞ்சரை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம டாக்ஸிக் அவெஞ்சரோட அம்மா இவனை ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இவன் உருமாறினதுனால ரொம்ப அசிங்கமானதுனால நீ வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி துரத்தி விட்ருவாங்க. நம்ம டாக்ஸிக் அவெஞ்சர் என்ன பண்ணுவார்னா தனியாக ஒரு காட்டை தேர்ந்தெடுத்து, அதாவது எங்கே தேர்ந்தெடுப்பார்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் கழிவுகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துலையே வந்து ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து வீடு மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு அங்கே போயிடுவார். அங்கே போயிட்டு தனியாக வாழ்ந்துட்டுருப்பார். டாக்ஸிக் அவெஞ்சர் தன்னோட அம்மாவை ஃபோட்டோவை கையிலே கொண்டு வந்து தான் வாழ்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வச்சுட்ருப்பார். திடீர்னு பார்த்திங்கன்னா நிறையா ரவுடி பசங்க அங்கே இருக்கிற பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் புகுந்து அங்கே இருக்கிற எல்லா ஆளுங்களையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹோட்டலில் வேலை சாப்பிட வந்த ஒரு பொண்ணை வந்து அவங்க முன்னாடியே ரேப் பண்ண பார்ப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்ஸிக் அவெஞ்சர் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுவார். எல்லாத்தையும் காப்பாற்றும் போது அடித்து பண்ணுவார். அதாவது எப்படி பண்ணுவார்னா கை தனியாக தலை தனியாக பிச்சு எடுத்துருவார். அங்கே சாப்பிட வந்தவங்க தான் நம்ம ஹீரோயின்.
ஹீரோயினுக்கு வந்து கண்ணு தெரியாது. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, நீ டாக்ஸிக் அவெஞ்சர் நீ வா என் கூட வா நான் தனியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு டாக்ஸிக் அவெஞ்சரை வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிடுவார். அடுத்த நாள் காலைல வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க மேயர் அந்த இடத்துல என்கொயரி பண்ணும்போது எங்களை எல்லாத்தையும் டாக்ஸிக் அவெஞ்சர் தான் எங்களை காப்பாற்றினாரு, அவங்க எல்லாத்தையும் அடித்து அந்த சண்டை ரொம்ப ஃபன்னாக இருக்கும். எப்படின்னா தலையை தனியாக பிச்சிருவார், கையை தனியாக பிச்சிருவார், ஃபிங்கர் சிப்ஸ் கேட்பான் ஒருத்தன், அவனை வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவில் கையை மிக்ஸ் பண்ணி போட்டு விட்ருவார். அந்த ஃபைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதில் ஒருத்தன் வருவான், அவன் கை தனித்தனியாக பிச்சு போட்டுருவார். ஸோ இந்த மாதிரி நிறையா சண்டைகள் இருக்கும் படத்தில். எல்லா வர சண்டைகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் அவெஞ்சர் வந்து ரொம்ப வித்தியாசமாக அட்டாக் பண்ணுவார். அது நம்ம பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், நம்ம ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். அடுத்து டாக்ஸிக் அவெஞ்சர் மனசில் வந்து என்ன இருக்குன்னா, தன்னை ஜிம்மில் பழி வாங்கின அந்த பொண்ணை பழி வாங்கணும், அந்த பொண்ணையும் பழி வாங்கிடுவார். ஒரு 2-3 ரவுடி பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து அதை ரேப் பண்ண பார்ப்பாங்க. அங்கேயும் நம்ம டாக்ஸிக் அவெஞ்சர் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுவார். இந்த படத்துலேயே ஹைலைட் வந்து என்னென்னா, அந்த டாக்ஸிக் அவர் சண்டை போடுறது தான் நல்லாயிருக்கும். அதாவது அவர் சண்டை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டை ரொம்ப காமெடியாக இருக்கும். வில்லங்களோட கை தனியாக கால் தனியாக பிச்சு போடுவார், டிஃப்ரெண்ட்டாக அடிப்பார். டாக்ஸிக் அவெஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளார ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தார். அதாவது எங்கே தப்பு நடந்தாலும் முன்னாடியே போயிடுவார். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லன் குரூப் திருப்பி ஆரம்பிப்பாங்க. அதாவது எப்படின்னா, இந்த 2 சின்ன பசங்களை கார் ஏற்றி கொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்ஸிக் அவெஞ்சர் முன்னாடியே வந்து காப்பாற்றிடுவார். அதுலேருந்து இவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிடும். டாக்ஸிக் அவெஞ்சர் பேரை கேட்டாலே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனால் டாக்ஸிக் அவெஞ்சர் வேறு யாரும் இல்லை, அந்த ஜிம்மில் வேலை பார்த்த மெல்வினுங்கிறது தான் இவங்களுக்கு தெரியும். அப்போலேருந்தே மெல்வினை பிடிக்காதனால இப்போ டாக்ஸிக் அவெஞ்சராக அவர் உருமாறிந்தாலும் அவரை ரொம்பவே பிடிக்காது. நம்ம டாக்ஸிக் அவெஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் எல்லாத்துக்கும், அந்த ஊர் மக்களுக்கு. அதாவது வண்டியில் போகிறவங்கள இது பண்ணுவார். பாருங்கள் இதில் காமெடியாக இருக்கும். பாட்டில் திறக்க முடியாமல் ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டுருக்கோம், அதுக்கு பாட்டில் திறந்து தருவார். வயசானவங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணி விடுவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பார் எல்லாத்துக்கும். அந்த ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே இவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். மெல்ல மெல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்ஸிக் அவெஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவார். அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் அவரை பிடிக்க ஆரம்பிச்சிடும். நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி தலைப்புச் செய்தியே போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. அவரை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுட்டு 3-4-5 ரவுடி பசங்க மம்பிள்பாங்க. கரெக்டாக நம்ம டாக்ஸிக் அவெஞ்சர் வரவும் விட்டுட்டு ஓடிடுவாங்க. அந்த நம்ம ஜிம்மில் இருக்கிற இந்த 2 பேர், அதாவது ஆரம்பத்தில் கட்டின இந்த 2 வில்லங்களுக்கு எப்படியாச்சும் டாக்ஸிக் அவெஞ்சரை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வயசான பாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா காரில் ஏற போவாங்க. அவங்கள ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்கள ரொம்ப கொடூரமாக அடிச்சுட்டு அந்த கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதாவது எப்படின்னா டாக்ஸிக் அவெஞ்சரை வந்து கொலை பண்ணுறது. கரெக்டாக அந்த டைம் பார்த்து டாக்ஸிக் அவெஞ்சர் வந்துடுவார். அவங்க கூட சண்டை போடுவார். இந்த சண்டைலாம் பார்க்க ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம சேனலில் காட்ட முடியாது. ஏன்னா சண்டை வந்து கொடூரமாக போடுவார். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹில்ஸ்லேருந்து காரு பறந்து கீழே விழுந்துடும். கீழே விழுந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா கார் வெடித்து அவங்க 2 பேரும் செத்து போயிடுவாங்க. ஆனால் நம்ம டாக்ஸிக் அவெஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா பொழைச்சி உயிரோடு வந்துடுவார். ஏன்னா அவருக்கு எதுவுமே ஆகாத மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் படம் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. பாருங்கள், அந்த கார் வெடிச்சிருச்சு, ஆனால் கார்லேருந்து அவர் தைரியமாக இறங்கி கீழே வராரு. டாக்ஸிக் அவெஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின்ட்ட என்ன சொல்லிகிட்ருப்பாருன்னா, நான் எவ்வளோ தான் நல்லது பண்ணாலும் நான் அசிங்கமாக இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் என்னை யாருமே பிடிக்காமல் போயிடும், நான் தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார். திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ஊரில் மேயர் எலெக்ஷன் வந்துடும். மேயர் எலெக்ஷன் வந்தால் மேயர் வந்து என்ன சொல்லுவார்னா, டாக்ஸிக் அவெஞ்சர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஜெயிக்க முடியாது, அவரை வந்து நீங்கள் கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுப்பான். அதாவது மேயரோட கூட இருக்கிற போலீஸ்காரர் எல்லோரும் சேர்ந்து டாக்ஸிக் அவெஞ்சரை கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு டேங்கிலாம் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த சண்டையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ காமெடியாக இருக்கும். என்ன காமெடினா, அவர் என்னென்னா ஆஸ் யூஷுவல் தலையை தனியாக பிப்பார், கையை தனியாக பிப்பார், தலையை பிச்சு போடுவார். அந்த மாதிரி சீன் இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம காட்ட முடியாது. அந்த மேயர் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் அவெஞ்சரை கொல்றதுலேயே திட்டமாக தான் இருப்பார். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் டாக்ஸிக் அவெஞ்சருக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் அவெஞ்சர் வேகமாக வந்து மேயர் வயிற்றுலேயே ஒரு குத்து விடுவார். குத்து விட்டதில் வந்து பார்த்திங்கன்னா மேயரோட வயிறு கிழிஞ்சு குடலெல்லாம் வெளியில் வந்துடும். அதோட மேயர் செத்து போயிடுவார். அதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம காமெடியாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த சீனில் தான் டாக்ஸிக் அவெஞ்சர் வெளியில் வந்து வேகமாக வருவார். வந்து ஒரே குத்து மேயரை குத்தி வயிற்றில் இருக்க குடலெல்லாம் உருவி வெளில போட்டுருவார். அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா காமெடியாகவும் இருக்கும், கோராகவும் இருக்கும். தன்னோட ஒய்ஃபு வந்து கத்துறதை பார்த்துட்டு டாக்ஸிக் அவெஞ்சர் வந்து அங்கே போவார். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் அவெஞ்சரை சேரப் பண்ணுவாங்க.
இந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா பொழுதுபோக்காகவும் இருக்கும். ஒரு டைம் பாஸ் மூவி தான். படத்தில் கதைலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. இந்த டாக்ஸிக் அவெஞ்சர் பண்ணுற சாகசங்களை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5லேருந்து 6 பார்ட் இருக்குது. செகண்ட் பார்ட் வந்து நான் இந்த வாரத்துக்குள்ளார போட ட்ரை பண்ணுறேன். அது ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருந்தேன். மொத்தம் அந்த டாக்ஸிக் அவெஞ்சரில் 4 பார்ட் இருக்குது. நான் அடுத்தடுத்த பார்ட் அப்லோட் பண்ணிருந்தேன். நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற படம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் இந்த மாதிரி படமாக செலக்ட் பண்ணி போடுறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.